எங்கள் வீட்டு பொங்கல் கொண்டாட்டம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஆரம்பிச்சிதுங்க. மோட்டாரில் தண்ணி எடுத்து விட்டுருந்தோம். நம்ம வீட்டு ஆட்டுக்குட்டிகள் 2 பேரும் குளித்து முடிச்சுட்டு அப்படியே அழகாக ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறாங்க பாருங்களேன். ஆனால் இந்த ஒரு ஆடு மட்டும் பாருங்கள், குளிக்க வராமல் அவ்வளோ அடம் பிடிச்சது. எப்படியோ ஒரு வழியாக மல்லு கட்டி பிடிச்சாச்சு. கடைசியாக இதையும் ஒரு வழியாக குளிப்பாட்டி முடிச்சாச்சுங்க. நம்ம மாடுங்களையும் குளிப்பாட்டியாச்சு. அடுத்ததாக நம்ம பாரம்பரியமான மண் அடுப்பில் தான் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். விறகை பற்ற வச்சு நெருப்பு மூட்டியாச்சு. இந்த நெருப்பு எரியிற சத்தமும் இந்த கிராமத்து மனமும் ஒன்று சேர்ந்து செம்ம ஃபீலிங்கை தருதுங்க எனக்கு. பொங்கல்னாலே அலங்காரம் தாங்க. நம்ம ஆடு மாடுங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கோசரம் கலர் பொடி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ எல்லாருக்கும் கலர் பொடி பூசி அழகாக அவங்கள தயார் பண்ணிட்டோங்க. எல்லார் வாழ்க்கையிலும் இந்த பொங்கல் பொங்கி வர மாதிரி மகிழ்ச்சி பொங்கணும். ஏதோ பொங்கலும் தயாராகிருச்சிங்க. சாம்பிராணி கற்பூரெல்லாம் காட்டிட்டு நம்ம செஞ்ச பொங்கலை ஃபஸ்ட்டு நம்ம செல்லக்குட்டிகளுக்கெல்லாம் ஊட்டி விட்டு சாப்பிட வச்சோம். அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக பொங்கலை முடிச்சாச்சுங்க. நம்ம எல்லோரும் சந்தோஷமாக மத நல்லிணக்கத்தோடு எப்பவும் இருப்போம்னு நம்புகிறேன்.